படம் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட்டு இது என்ன மாதிரியான கதை வருது அப்படின்றது வந்து நம்மளால் ஒரு விஷயம் யூகிக்க முடியுது. ஸோ அப்போ என்டையர் சப்போர்ட்டிங் காஸ்ட்டை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வேறு நல்ல நல்ல படங்களில் அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் மூலிமா அவங்க நம்ம பார்த்துருப்போம். அவங்க இந்த வித் லவ்வுடைய உலகத்தில் என்ன மாதிரியான ஒரு ஸ்வீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் யாருன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, ஹரிஷ் ப்ரோ அண்ட் சச்சின் ப்ரோ. ஸோ 2 பேரும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஐயா உங்களை தான் வாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ முதல் நீ முடிவும் நீ படத்தில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல நல்ல படங்களில் இவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், இதுக்கப்புறமும் பார்க்க போகிறோம். ஸோ வித் லவ் பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. சச்சின் தயவு செஞ்சு வயசில் மூத்தவர் பேசுங்க. என்ன கல்லூரி படத்தில் வர மாதிரி இந்த படம் வந்துட்டு மதன் டிரெக்டாக கால் பண்ணி கதை சொன்னார். இந்த மாதிரி ஸ்கிரிப்டும் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு மதன் லவ்வர் படத்துலேருந்து தெரியும். அபிஷனும் நானும் எங்களுக்கே தெரியாமல் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போலேருந்து லைக் ஐ ஹர்ட் அபவுட் ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் ஆல். எனக்கு மதன் கால் பண்ணி இந்த கதை சொல்லிட்டு அபிஷன் தான் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே எனக்கு நோ சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு மதன் கொடுத்துருந்த ரோல் வேற செம்மையாக இருந்துச்சு. காஸ்ட்லாம் எனக்கு வெரி ஹாப்பி தட் ஐ டிட் திஸ் மூவி. எனக்கு முதல் நீ முடிவும் நீ டாடா சில படங்கள்லாம் பண்ணும்போது இட் லைக் ஃபீல் க்ளோசர் டு த ஹார்ட். அது ஒர்க் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டிரெக்ஷன் டீம், மதன் எல்லாருக்குமே, மகேஷ்னா, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச் லைக் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் த வே யூ டிட். மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் டு திஸ் ஈவெண்ட். ஹரிஷ் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி டு மீ. ஏன்னா ஷூட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, டெய்லி காலைல நம்ம வெக்கேஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். மதன் பட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம்டா. ஸோ இட் வாஸ் அ வெரி ஃபன் டீம் டு ஒர்க் வித். மகேஷ் அண்ணா, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். ஸோ மதன் இந்த படம் வந்து எனக்கு கூப்பிட்டு லைக் ஸ்டோரி சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஐ செட் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஐ வாண்ட் டு பி அசோசியேட்டட் வித் திஸ் டீம் அப்படின்னு. அண்ட் டியூரிங் ஷூட் வி ஹேட் த பெஸ்ட் டைம். சொன்ன முதல் நீ முடிவும் நீ எப்படி இருந்ததோ எங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி. வி ஹேட் த பெஸ்ட் டைம். அண்ட் அது எல்லாமே ஆன் ஸ்க்ரீன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ண செட்டில் ஃபீல் பண்ண எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. த என்டையர் டீம் இஸ் ஹியர், த காஸ்ட் அண்ட் த க்ரூ. அண்ட் ஸ்ரேயஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. And my co-actors, Priya, thank you all so much. Co-actors and Priya, Nada. So anyway, I had the best time. So நீங்கெல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த எனர்ஜி ஃபீல் ஆகும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் the opportunity. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இதே வைப்போட அந்த படத்தை வந்து நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு ஆர்வமும் எங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்ததான் நான் கூப்பிட போகிற நம்பர் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீட் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட இந்த படத்தில் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நிறைய படங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்கள பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சீரியஸ் படங்கள், அதில் வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் நம்ம மனசில் நின்றவங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டராக தமிழ் சினிமாவில் இருக்க போகிறாங்க. காவ்யா அவர்களே வாங்க, வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for being here. Sandhya ma'am, thank you so much. Maheshna. Firstly, Madan, it's a very special film. இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் மாதிரியே ஷூட் பண்ண ஒரு ஃபிலிம். And I'll have to firstly thank Madan and Anashwara, Abhi, all my co-actors, Shreyasna, Bala sir, Prashant. Thank you everybody. I hope நாங்கள் ஷூட் பண்ண அதே ஒரு mood will resonate with the audience. Thank you so much. என்னங்க நீங்களும் கம்மியாக பேசுகிறீங்க? என்ன ஏங்க ஒரு பாட்டு ஃபுல்லாக வரீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்காக தான் அவர் வந்து என்னென்னவெல்லாம் பண்ணுறாரு. ஸோ ஏதாவது பேசுவீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு வழக்கமாக ஹீரோயின் சொல்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? படத்தை பற்றி சொல்லுங்கள். என்னங்க நீங்கள் படத்தை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், பட் இருந்தாலும் ஏதாவது சொல்லலாம்ல, எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை எக்ஸ்க்ளூசிவாக? இந்த மாதிரி தான். ஸோ ஷூட் எனக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் ஷூட் தான் இருந்தேன். ஸோ நாங்கள் எல்லாருமே மார்னிங் வந்து லைக் மார்னிங் 6 o'clock to 6 in the evening அந்த மாதிரி எல்லாருமே லைக் அபி அண்ட் மை கிளாஸ் ரூம் வாஸ் ஆன் ஒன் சைட், அனஸ்வரா
Sachin, one side, Hachu was in our class. So actually school போகிற மாதிரியே எல்லாருமே ஸ்கூல் போய் ரொம்ப எல்லாருமே கலாய்ச்சு the direction team I have to mention அந்த மாதிரி பண்ண ஷூட் ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ண ஷூட் தேங்க்யூ ஸோ மச். விஷிங் வெரி வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.